வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்பம்பட்டு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ண சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பூச்சி அத்திப்பேடு ஊராட்சி வேப்பம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ண சுவாமி திருக்கோவில் உள்ளது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய 2 தினங்கள் அங்குரார்ப்பணம், கலசஸ்தாபனம், யாக பூஜை, அஷ்டபந்தன மருந்து சாத்துதல், மகா சாந்தி, திருமஞ்சனம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை கோபூஜை, மகா பூர்ணாகூதி, யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்கள் திருக்கோவிலின் அர்ச்சகர் முரளிதரன் ஐயர் தலைமையில் பட்டாச்சாரியார்கள் மங்களவாத்தியம் முழங்க பிரகாரத்தை சுற்றி கொண்டு வந்தனர். காலை 9 மணிக்கு ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ண சுவாமி விமான கோபுரம், மூலவர் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதன் பின்னர் மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் வி. ரமேஷ் நாயுடு தலைமையில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இன்று மாலை திருக்கோவில் வளாகத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இன்று இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்களவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இத்திருக்கோவிலுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இன்று 3வது முறையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களும் கிராம பொதுமக்களும் பக்தர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். நாளை முதல் 48 நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.